வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக ராகு பகவானை பார்ப்போங்க. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல தான் இருக்கார். அப்ப 10வது இடத்துல ராசிக்குடைய அந்த ராகு இருந்தாருன்னா நமக்கு என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை பார்க்க முடியாது. அப்ப வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த வேலை பார்க்குற இடத்துல நமக்கு டார்ச்சர் நிறைய இருக்கும். அதனால அந்த வேலையும் பார்க்க முடியாது. சிலர் என்ன நினைப்பாங்க, நம்ம இங்க இருந்து வேலைக்கு வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமாங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும். அப்படி வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னாலும் போகலாம். ஒரு சிலருக்கு இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருப்பாருங்க. அதுவுமே வேலை இழப்புகளுக்கான காரணம் தான். அப்ப ஏதேனும் ஒரு வகையில வேலையில பாதிப்பு வரும், வேலை போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இருக்கு. வேலை போய் வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சு வேலை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதனால வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அப்படியே வேலை போச்சுனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, மறுபடியும் வேற இடத்துல வேலை கிடைக்கும். ஸோ உங்களுடைய லைஃப் நல்லா தான் இருக்கும். அதனால கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? சரி. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அந்த படிக்கிற வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது. படிப்புல ஏதாவது தடங்கள் வரும். ஒரு சிலர் ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க, அந்த கோர்ஸ் பிடிக்காம போயிடும், மறுபடியும் வேற கோர்ஸ் படிக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். அதே மாதிரி வேற காலேஜ் சேரணும், வேற ஸ்கூல் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கல்வியில மாணவர்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி தொழில்னாலுமே அப்படிதான். இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்குமே தொழில்ல இடைஞ்சல்கள் வரும். அந்த தொழிலை நடத்த முடியாம ஏதாவது ஒரு சிரமங்கள் வரும். அதே மாதிரி தொழில் முதல்ல இருந்த வேகம் இப்ப இருக்காது. அந்த வேகம் குறைஞ்சிருக்கும். அப்ப நமக்கான லாபமும் இப்ப குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் நம்ம தொழில் செய்வோமா வேண்டாமாங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துடும். வேற தொழில் கூட செய்வோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். வேற தொழிலாம் செய்ய வேணாம், உள்ள தொழில செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ராகு கேது பயிற்சி வர்ற வரைக்கும் உங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் தொழில் பிக்கப் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்து இப்போ சனி பகவானை எடுத்துக்கோ. சனி பகவான் உங்களுக்கு 9வது இடத்துல தான் இருக்காரு, பாகிஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்குடையங்கிறோம். அப்ப ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஏற்கனவே வேலை கிடைச்சவங்களுக்கு இந்த விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்துல சனி அஷ்டமாதிபதியாகவும் வருவார். அப்போ அப்பாவுக்கு உடல்நலக்குறை ஏற்படலாம், அல்லது அப்பாவுக்கு இந்த வண்டி வாகனத்துல ஏதாவது தொந்தரவு வரலாம். அதனால போக்குவரத்துல அப்பாவை பொறுத்தளவு கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான். 7ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கார். அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமா ஏதாவது விரைய செலவுகள் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். அதே குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் கூட, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் கூட. அவர் 12வது இடத்துல இருக்கிறனாலையும் நமக்கு அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த வேலையில தொந்தரவுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பலனை குருவுமே கொடுக்க தான் செய்வார். சரிங்களா? அதே மாதிரி குரு 12ல் இருந்தா சிலருக்கு பண விரயங்கள் நிறைய ஏற்படும். பண விரயங்கள்னா இந்த கோயில்னால விரயங்கள் ஏற்படும். கோயில்னால விரயம்னா ஏதாவது கோயிலுக்கு நம்ம நன்கொடைகள் கொடுக்கறது, கோயிலுக்கு செலவழிக்கிறது, அந்த மாதிரி. குழந்தை நாள செலவுன்னு வரும். குழந்தை நாள செலவுனா ஒரு சிலர் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கும், அதனால செலவழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள்னால செலவாகும். நகை நட்டுகள்னால செலவுனா நகை நட்டுகள் வாங்கவும் செய்யலாம். சிலருக்கு தசாபுத்திகள் நல்லா நடந்துச்சுன்னா நகை நட்டுகள் வாங்கலாம். தசாபுத்திகள் சரியில்லாதவங்களுக்கு நகை நட்டுகளை அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால குருவை பொறுத்தளவு கொஞ்சம் விரயத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி
ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குல்ல, அதில் வந்து செலவழிஞ்சிடும். இது வரைக்கும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வந்திருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு சார்ந்த பிரச்சனை, அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்துடும். அதுலேயும் வந்து நமக்கு செலவழியணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஆக குருவை பொறுத்தளவுக்கு அந்த செலவுகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கா. சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவான் எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 6 மற்றும் 11 கூடிய கிரகம் இல்லையா? அவர் வந்து 12வது ராசியில தான் இந்த மாதம் வந்து இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாய் 12வது ராசியில இருந்தால் நம்ம வீட்டில் வந்து மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். ஒன்று நமக்கு இந்த ஆடி மாதம் அல்லது ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம், அந்த மாதங்களில் வந்து உடல்நல குறைகள் வந்து ஏற்படும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு நோய் தொந்தரவுகள் வந்து வரலாம். அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். நமக்கு நோய் நொடிகள் வரலன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது நோய் நொடிகள் வரும். அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் இந்த மாதம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விரயமாகும். இப்போ சொத்துக்கள் விரயமாகும்னா, நம்ம ஏற்கனவே சொத்து வச்சுருப்போம். அந்த சொத்தை வந்து ஒன்று விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வரும். சிலர் வந்து விற்க மாட்டாங்க, அடமானம் வைப்பாங்க. அடமானம் வைக்கிறது, பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தருவார். அதே மாதிரி செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்புப்படி ஒன்று சேரக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த திருமணத்துக்குடைய கிரகம், திருமண பந்தத்துக்குடைய கிரகம். அப்போ அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். ஒரு சில கணவன் மனைவிக்கு அந்த பிரிவினைகளை வந்து ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? சரி. அடுத்து சூரிய பகவானை எடுத்துக்கோ. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில தான் இருக்கார். சூரியன் 2ல் இருந்தால் நல்லது தான். அதாவது அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம், வருமானம் அதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதம் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கண்ணில் பிரச்சனை வரும். இந்த கண் கட்டி அல்லது கண்ணு வலி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு உடல் உபாதை இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிர பகவானும் 2வது ராசியில தான் இருக்கார். சுக்கிரன் 2வது ராசியில இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை தான் வந்து கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் கூட. அப்போ பெற்ற பிள்ளைகள்னால வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சுக்கிரன் தான். அதே மாதிரி சுக்கிரன் வந்து விரையாதிபதியாகவும் உங்களுக்கு வருவார். விரையாதிபதியாக வந்தாலும் மிகப்பெரிய விரயங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3வது ராசிக்கு போயிடுவார். ஆடி 16ஆம் தேதி போவார். அப்போ சுக்கிரன் 3வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீடை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்குறதுக்கோ அல்லது வேறு வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, அந்த மாதிரியான பலனை வந்து சுக்கிரன் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அதே போல் புதன் வேற உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். அப்போ புதன் 2வது ராசியில் இருந்தால் ஏதாவது வந்து உங்களுக்கு பணவரவை வந்து கொடுப்பார். நீங்கள் எந்த விதத்தில் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது நீங்கள் கொடுத்து வச்ச பணமாக இருந்தாலும் சரிதான், அல்லது கடன் வாங்குறதா இருந்தாலும் சரிதான். ஆக ஏதோ ஒரு வழியில் பணவரவு வரும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சி கூட வரும். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைச்சி கூட ஒரு சிலருக்கு அந்த பணவரவு அதிகமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த மாதம் வந்து பணவரவெல்லாம் நல்லா இருக்குங்கிறனால கடன் காட்சி இருந்தால் அந்த கடன் காட்சியெல்லாம் அடைக்கிறதுக்குடைய சாத்தியக்கூறுகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேது வந்து 4வது இடத்துல இருக்கு பாருங்க. பொதுவாக வந்து கேது வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா 4வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி வரும், அல்லது நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி குத்தல் எடுக்கும். அது வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி கேது 4வது இடத்துல இருந்தால் எந்த வீட்டில் இருக்கமோ ஒரு சிலருக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாது. அல்லது ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு வீடு வந்து கிரையை வாங்கியிருப்போம். அந்த கிரையை வாங்கின சொத்துல வந்து இப்போ மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இருக்கும். அப்படி பிரச்சனை வந்து அதை பேசி தீர்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்கிறனால இந்த ஆடி மாதத்தில் பல நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.